சிலை கடத்தல் விவகாரத்தில் பிடிபட்ட தீனதயாளன் வீட்டிலிருந்து இதுவரை கைப்பற்றப்பட்ட சிலைகளின் மொத்த எண்ணிக்கையை வெளியிட்டது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு. இதன்படி 54 ஐம்பொன் சிலைகள், 254 கற்சிலைகள், 28 மரச்சிற்பங்கள், 151 ஓவியங்களை தீனதயாளன் பதுக்கி வைத்திருந்தது அதிகாரப்பூர்வமாக தெரியவந்துள்ளது. தீனதயாளனின் வாக்குமூலத்தின் பேரில் 3 இடங்களில் ஆய்வு செய்து சிலைகளை கைப்பற்றிய காவல்துறை மேலும் 2 இடங்களில் ஓரிரு நாட்களில் ஆய்வு நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட ஓவியங்களில் சில ரவிவர்மாவால் வரையப்பட்டவை என்றும் அவ்வகை ஓவியங்களை பல கோடி ரூபாய்க்கு விற்றுள்ளதாகவும் தீனதயாளன் கூறியுள்ளதாக தெரியவருகிறது. இதையடுத்து சமண மதம் சார்ந்த சிலைகள் இங்கு இருப்பதாக கூறி அவற்றை பெற்றுக்கொள்ள தீனதயாளன் வீட்டில் கூடினர் தமிழ்நாட்டு வாழ் சமணர்கள். அவர்கள் குறிப்பிட்ட சிலைகளில் ஒன்று தீனதயாளனின் தனிப்பட்ட அறையில் இருந்ததால் உரிய ஆவணங்களின்றி சிலைகளை ஒப்படைக்க மறுத்தது காவல்துறை. நீங்க தேடி வந்திருக்க சிலை இங்க இருக்கு, நீங்க உறுதி செஞ்சிட்டீங்களா? ஆமாம், இருக்கு, உறுதி சார். அது லிஸ்ட் நாங்கள் எடுக்கணும். ஆனால் இங்கே இருக்க நான் ஊடகத்திலே பார்த்தவரை முழுவதுமே நமது தமிழ்நாட்டை சேர்ந்த சிலைகள். பார்சநாதர், ஆதிநாதர், மகாவீரர். அந்த சிலைகள் யாருக்கு சொந்தமானது? அது தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானது இல்லை. அந்த ஆலயத்தில் இருந்தால் சமூகத்திற்கே சொந்தமானது தான். மேலும் 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை உள்ள குற்றங்களுக்கு கைது செய்ய அவசியமில்லை என்ற சட்ட விதியின் அடிப்படையிலேயே தீனதயாளனை இன்னும் கைது செய்யவில்லை என்று நம்மிடம் விளக்கம் அளித்துள்ளனர் காவல்துறையினர். அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.